எங்க ஒருத்தர் ரோடு கடையில சாப்பிடறதுக்காக ஆசையா ஒரு சிக்கன் ஸ்டிக் வாங்குறான். அப்ப ஏத்தாப்புல அவனோட கிரஷ் வர இவனும் அந்த பொண்ணை பார்த்துட்டு மெய் மறந்து நின்னுட்டு இருக்கான். அப்ப அங்க ஒரு நாய் வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது இருந்தா தாங்கன்னு ரொம்ப பாவமா கேக்குது. இவனும் உடனே அவன் கையில அந்த சிக்கன் ஸ்டிக் அந்த நாய் கிட்ட கொடுத்துறான். அதுவும் ரொம்ப சந்தோஷமா அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருது. இந்த நாய் அவனுக்கு நன்றி சொல்ற விதமா இவன் தினமும் வண்டி நிறுத்துற இடத்துல வேற யாரையும் நிறுத்த விடாம பத்திரமா பாத்துக்குது. அது மட்டும் இல்ல அவனோட கார் மேல காக்கா குருவின்னு எதுவும் கக்கா போகாம பாத்துக்குது. அங்க இருக்க செக்யூரிட்டி அவனோட முகத்து பக்கத்துக்காக அவனோட கார் கண்ணாடியை தர்றான். அதை பார்த்துட்டு அந்த நாய் உடனே கொலைச்சு அவனை அங்க இருந்து துரத்தி விட்டுருது. இன்னொரு நாய் அவனோட கார் மேல வந்து உச்சா அடிக்குது. இது அதை பார்த்துட்டு அந்த நாயை திட்டி அங்க இருந்து அனுப்பிச்சுட்டுருது. அது மட்டும் இல்ல தண்ணி எல்லாம் ஊத்தி அந்த காரை கழுவி சுத்தமா வைக்குது. ஒரு நாள் நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா வீட்டுக்கு திரும்பி வரான். அப்ப அந்த நாய் அவனோட பேக் புடிங்கிட்டு அது பாட்டு வேகமா ஓடி போகுது. இவனும் என்னோட பேக் கொடுன்னு அது பின்னாடியே போயிட்டு இருக்கான். கடைசியா அந்த நாயும் ஒரு இடத்துல போய் நிக்குது. இவன் அந்த நாய் கிட்ட எதுக்கு இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு சைட்ல திரும்பி பாக்குறான். பார்த்தா அவனோட கிரஷ் வண்டி ரிப்பேர் ஆகி நடுவழியில நின்னுட்டு இருக்கா. இவன் வந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டுட்டு அந்த பொண்ணு கூட பேச ஆரம்பிச்சாரான். இந்த நாயும் அவங்க கிட்ட எனக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லுது. தெருவில் இருக்க நாய் எல்லாமே இப்படிதான். நீங்க அதுக்கு ஒரு வாய் சோறு போட்டாலே போதும், அதோட வாழ்நாள் ஃபுல்லா அது உங்களுக்கு நன்றியோட இருக்கும். நீங்க உங்களோட வாழ்க்கையில தெருநாய்க்கு சாப்பாடு போட்டிருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.